योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरुराय. அன்றைக்கு 1989 வருடம் இந்த நாளில் பகவானுடைய பெயர் அருளினால் எப்படியோ பகவானுடைய காலடியை சென்று சேர்ந்தேன். சன்னதி தெரு வீட்டில் ஒரு சிநேகிதியோடு அன்றைக்கு காலை 7 மணிக்கு பகவானோடு இருந்தோம். அந்த 7 மணி அளவில் தான் அவர் சமாதி அடைந்திருந்தார். பகவான் அதை வெளிப்படையாகவே சொல்லவில்லை. ஆனாலும் இந்த ரத சப்தமி ஒரு பெரிய பொன்னாள், இன்றைக்கு மிகவும் விசேஷமான நாள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். பிறகு என்ன சொன்னார்? தியாகத்தின் வடிவமாக இருக்கும் மகாத்மாக்களை பற்றி சொன்னார். பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்தபொழுது, அவர் இறைவனடி எய்தும் பொழுது, அவர் திருமணமே செய்து கொள்ளாமல் இருந்ததனால் அவருக்கு சொந்த வாரிசு என்று எதுவும் கிடையாது. ஒரு பெரிய மகாத்மாவாக திகழ்ந்தார். தன் உடல் முழுவதும் அம்பு துளைக்க தியாகமே உருவாய் அவர் படுத்துக் கொண்டிருந்தார். அவருடைய சமாதி நாளை எல்லோரும் சொந்த வாரிசு இல்லாததனால் உலகமே அவருக்கு வாரிசாக ஆயிற்று. உலகமே அவருக்கு தர்ப்பணம் பண்ணியது என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார். உலகத்துக்கு நாம் சொந்தமாகிவிட்டால் உலகம் நமக்கு சொந்தமாகிவிடும். உலகம் நமக்கு சொந்தமாகிவிட்டால் நமக்கென்று சொந்த பந்தம் எதுவும் வைத்துக் கொள்ளாமல் உலகத்தையே நாம் சொந்தமாக்கி கொண்டோமானால் நாமும் உலகத்துக்கே சொந்தமாகி விடுவோம். இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார். தனக்கென்று சந்ததி வாரிசு இல்லாதவர்கள் தியாக வாழ்க்கை வாழும் பொழுது அவர்களுக்கு உலகமே தர்ப்பணம் செய்யும். எங்களுக்கு அன்றைக்கு ஒன்றுமே புரியவில்லை. சரி, பீஷ்மரை பற்றி ஏதோ சொல்கிறார் என்றே நினைத்தோம். அதன் பிறகு அந்த காலை தரிசனம் முடிந்த பிறகு மறுபடியும் சாயந்தரம் போய் அவரை தரிசனம் பண்ணுவதற்கு எங்களுக்கு பயம். அப்பொழுதெல்லாம் அவர் ரெகுலராக தரிசனக்காக வந்து வெளியே உட்காரவில்லை. அது சற்று முன்னே பின்னே இருந்தது. எங்களுக்கு பயம், மறுபடியும் அவரிடம் போகலாமா கூடாதா என்று. இருந்தாலும் அவருடைய வீட்டுக்கு சென்ற போது அது பூட்டி கிடந்தது. ஒரு நப்பாசை, ஒருவேளை கோவிலில் இருப்பாரோ, எங்கேயாவது தள்ளி நின்றாவது அவரை தரிசனம் செய்து விடலாம் என்ற ஒரு பேர் ஆசையோடு அங்கே ஓடினோம். உள்ளே தேடி தேடி பார்த்தோம், அவரை காணவில்லை. மிக்க ஏமாற்றத்தோடு நாங்கள் வந்து கொண்டிருந்தோம். மாலை ஒரு 5 மணி இருக்கும். அந்த நுழைவாயிலுக்கு சற்று முன்னால் வந்து கொண்டிருந்த பொழுது பார்த்தால் பகவான் வந்து கொண்டிருந்தார். எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்று கையை குப்பியபடியே அவருடைய நாமத்தை சொல்லியபடி பார்த்து கொண்டிருந்தோம். அவர் அருகே வர வர மறுபடியும் ஒரு பயம். அவர் எதிரே நின்றால் நம்மை போச்சொல்லி விடுவாரோ என்று. அதனால் சற்று மறைந்து தள்ளி நின்றோம். ஆனால் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. அவர் நேராக நாங்கள் இருக்கும் இடம் வந்தார். என்னை ஒரு முறை பார்த்தார், ஒரு சைகை செய்தார், கையை காட்டு என்று. உடனே 2 கையையும் ஏந்தினேன். அந்த கையிலே ஒரு டெலிகிராம், ஒரு தந்தியை போட்டார். பிறகு அவர் போய்கொண்டே இருந்தார். நான் அந்த தந்தியை பிரித்து பார்த்தால் அதில் காலை 7 மணிக்கு மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள் மகாசமாதி அடைந்து விட்டார்கள் என்ற விவரத்தை கிறிஸ்டி அவர்கள் ஆனந்த ஆசிரமத்திலிருந்து நம் பகவானுக்கு அனுப்பியிருந்தார்கள். உடனே நான் எடுத்துக்கொண்டு அவர் பின்னாலேயே ஓடினோம். பகவான் கோவிலுக்கு மிகவும் பின்புறம் அந்த பிரகாரத்தை சுற்றி சுற்றி பின்னால் ஒரு இடத்தில் ஒரு மூலையில் போய் அமர்ந்து கொண்டார். அவரோடு எல்ஐசி ஜெயராமன் இருந்தார். நானும் என்னுடைய சிநேகிதியும் சற்று தள்ளி அமர்ந்து கொண்டோம். மொத்தம் நாங்கள் 4 பேர் தான். சுவாமி ஆழ்ந்த மௌனத்தில் இருந்தார். கண்களை மூடிக்கொண்டே இருந்தார். சில சமயம் கண்களை திறந்து
வானத்தை பார்ப்பார். அவர் கண்களில் சில சமயம் கண்கள் கலங்கி இருக்கும். பிறகு மறுபடியும் கண்களை மூடிக்கொள்வார். மீண்டும் மௌனமாக இருந்தார். இப்படியே 2 மணி நேரம், கிட்டத்தட்ட 7 மணி இருக்கும். மாலை 7 மணி வரை இருட்டிவிட்டது. நாங்களும் அமைதியாக உட்கார்ந்து அவருடைய நாமத்தை பாடிக்கொண்டே இருந்தோம். அவர் ஒரு ஆழ்ந்த மௌனத்தில் இருந்தார். அந்த கடைசி அரை மணி நேரம் வானத்தையே பார்த்து கொண்டிருந்தார். அவர் கண்களிலே தண்ணீர். சரியாக ஒரு 7:10 இருக்கும். இரண்டு கைகளையும் தட்டி கொண்டார். ஒரு புன்னகை செய்தார். எல்லாம் முடிந்து விட்டது. ஜெயராம், இப்பொழுது இந்த பிச்சைக்காரன் சாப்பிடுவான் என்றார். அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிந்தது அவர் காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடவில்லை என்று. LIC ஜெயராமன் அவர்கள் ஒரு டிஃபன் பாக்ஸில் பச்சை பயிறு சுண்டல் கொண்டு வந்திருந்தார்கள். உடனே பகவான் அதை கையில் எடுத்துக்கொண்டார். நாங்கள் ஒரு 3 வாழைப்பழங்கள் எப்படி வந்தது என்று தெரியவில்லை. அந்த வாழைப்பழம் அவர் முன்பு இருந்ததை பார்த்தோம். நீண்ட வாழைப்பழங்கள், பச்சை வாழைப்பழங்கள் இருந்தது. உடனே அந்த டிஃபன் பாக்ஸை கீழே வைத்தார். ஒரு வாழைப்பழத்தை எடுத்து உரித்து ஜெயராமனுக்கு கொடுத்தார். இன்னொரு வாழைப்பழத்தை எடுத்து என்னுடைய சிநேகிதிக்கு கொடுத்தார். இந்த 3வது வாழைப்பழத்தை கையில் வைத்துக்கொண்டு என்னை பார்த்தார். பிறகு அதை உரித்து பாதி அவர் சாப்பிட்டு விட்டு மீந்த பாதியை என் கையில் போட்டார். அன்றைக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. அதன் பிறகு அவர் அந்த டிஃபன் பாக்ஸில் இருக்கும் அந்த சுண்டலை சாப்பிட்டார். பிறகு மௌனமாக எழுந்து வெளியே வந்தார். The light is not burning. The side light is not burning. No charge. You just pull it out. No. There is no. No, this is not battery. Charge. No. வேகமா இங்கே பாருங்க. It is there. Plug point. Come running. They're down there. The plug box. Already it was here. It was there under that. And someone had taken it. Okay, I'll go sit there and
பகவான் உடனே எழுந்து மெல்ல கோவிலை விட்டு வெளியே வந்து அவருடைய வீட்டிற்கு சென்று விட்டார். நாங்களும் திரும்பிவிட்டோம். மறக்கவே முடியாத அந்த நாளை எப்பொழுதும் நான் நினைவில் வைத்திருப்பேன். மாதாஜி அவர்களோடு எனக்கு ஏற்பட்ட சந்திப்புகள் மறக்க முடியாதவை. முதலில் பகவான் அவர்கள் ஆனந்தாசிரமத்திற்கு என்னை அனுப்பிய பொழுது தினம் தினம் மாதாஜி அவர்கள் இருக்கும் அறையில் சென்று அவர் அருகே சற்று தள்ளி அமர்ந்து கொள்ளும் பாக்கியம் கிடைத்தது. அதன் பிறகு ஒருமுறை அவரிடம் தனியே சந்தித்து பேச வேண்டும் என்று விண்ணப்பித்தேன். அவர் தலையாட்டி சம்மதம் தெரிவித்தார். பிறகு அந்த நேரம் எனக்கு ஒதுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த அறைக்கு சென்று நான் அவரை வணங்கி எழுந்த பொழுது சற்று தள்ளி அருகே சுவாமி சச்சிதானந்த மகாராஜ் இருந்தார். அவர்கள் இருவர் மட்டுமே இருந்தார்கள். அப்பொழுது மாதாஜி என்னை கேட்டார், உனக்கு என்ன வேண்டும், எப்படி இருக்கும்? நான் சொன்னேன், நானும் உங்களைப் போல் ஆக வேண்டும். என்னுடைய வாழ்க்கையும் குரு சேவையாலும் தியாகத்தினாலும் நிரம்ப வேண்டும் என்று சொன்னேன். உடனே மாதாஜியும் சுவாமிஜியும் ஒருவரை பார்த்து சிரித்துக் கொண்டார்கள். அந்த சிரிப்பில் அவ்வளவு பொருள் பொதிந்து இருந்தது போல் இருந்தது. இந்த வாழ்க்கை மிகவும் கஷ்டமானது. ஆயினும் இது குருவின் கிருபையினால் நடக்கும் என்று சொல்லி எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் வகையில் இந்த குண்டலினி யோகத்தை பற்றி மிக விவரமாய் சொன்னார்கள். அவர் அதை சொல்ல சொல்ல சுவாமி சச்சிதானந்தா அதை இந்த மலையாளத்தில் இருந்து எனக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொன்னார். அந்த முழு யோக முறையை சொல்லி பிறகு அவர் சொன்னார், குருவின் கிருபை இருந்தால் மட்டுமே இது சாத்தியம் என்று சொன்னார். நான் சொன்னேன், என்னுடைய குரு யோகி ராம் சுரத்குமார் அவர்கள்தான், திருவண்ணாமலையில் இருக்கிறார். அவருடைய அருள் எனக்கு வேண்டும், உங்களுடைய அருள் எனக்கு வேண்டும், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும் என்று வேண்டினேன். உடனே அவர் சொன்னார், பப்பாவின் ஆசீர்வாதங்கள் உனக்கு இருக்கிறது. உடனே நான் எழுந்து மாதாஜியை நமஸ்காரம் செய்து சுவாமிஜியையும் நமஸ்காரம் செய்து சுவாமிஜி தலையாட்டினார். உடனே அங்கிருந்து அகன்று விட்டேன். ஆனால் மறக்கவே முடியாத சந்திப்பு. நான் பின்னால் வந்து பகவானை பார்க்க வந்தபோது பகவான் என்னிடம் கேட்டார், நீ மாதாஜி உன்னோடு பேசினார்களா என்று கேட்டார். நான் சொன்னேன், இந்த பிரைவேட் இன்டர்வியூ இந்த மாதிரி அவர் சொன்னார் என்று சொன்னபோது, அப்படியெல்லாம் மாதாஜி உன்னிடம் பேசினார்களா என்று சொல்லி பெரிதாக சிரித்தார். ரொம்பவும் சந்தோஷப்பட்டார் பகவான். ஆக பப்பாவினுடைய ஆசீர்வாதங்கள், மாதாஜியினுடைய ஆசீர்வாதங்கள் அன்றே கிடைத்துவிட்டது. அதன் பிறகு மறுபடியும் ஒரு முறை என்னை அங்கே போய் சொல்லி பகவான் அனுப்பினார். ஆனால் அந்த முறை எனக்கு இஷ்டமில்லை. ஏனென்றால் பகவானிடம் நான் திருவண்ணாமலையில் வந்து செட்டில் ஆக வேண்டும். எனக்கு பகவானுடைய தரிசனம் எப்பொழுதும் கிடைத்து கொண்டிருக்க வேண்டும். தள்ளி இருந்து கிடைத்தால் கூட போதும்
நான் எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்து கொண்டிருப்பேன் என்றெல்லாம் சொல்லி அவரிடம் கெஞ்சினேன். உடனே பகவான் சொன்னார், ஆனந்தாஷ்ரம் இஸ் திஸ் பெகர்ஸ் ஆஷ்ரம், ஆனந்தாஷ்ரம் இஸ் யோர் ஆஷ்ரம், நீ அங்கே போய் இரு என்று சொல்லிவிட்டார். எனக்கு ஒரே அழுகை. ஆனாலும் பகவான் நீ கண்டிப்பாக ஆனந்தாஷ்ரம் போக வேண்டும், போய்விட்டு வா என்று சொன்னார். அந்த முறை அவர் அனுப்பியது மறக்க முடியாதது. ஏனென்றால் அதன் பிறகு சில நாட்களே மாதாஜி இருந்தார்கள். அப்பொழுது அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். அந்த முறை அவரை பார்ப்பதற்காக எங்களை தரிசனத்துக்கு அனுமதித்த போது ஒருவராக ஒரு பெரிய வரிசையில் நின்று அந்த அறைக்குள் சென்று, அப்பொழுது நான் அவரிடம் செல்லும் பொழுது என்னுடைய குருநாதர் என்னை இங்கே தங்க வேண்டும் என்று சொல்கிறார். எனக்கு திருவண்ணாமலையில் தான் இருக்க வேண்டும் என்ற ஆசை. நீங்கள் என்னுடைய ஆசைக்கு உங்கள் ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன். வேண்டியபடி அவரை வணங்கிவிட்டு வெளியே வந்தேன். அதன் பிறகுதான் இந்த ரத சப்தமி அன்றைக்கு அவர் மகா சமாதி எய்தினார். இது அதற்கு முன்னால், மிகவும் முன்னால் நடந்த கதை. ஆக என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் பப்பா ராமதாஸ், மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்களுடைய ஆசீர்வாதம் பூரணமாக இருப்பதை நான் உணர்ந்து வருகிறேன். இந்த மகா சமாதி நாளில் நாம் அனைவருமே மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்களை ஆத்மார்த்தமாய் வணங்கி அவருடைய தியாக வாழ்க்கை நமக்கும் அமைய வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு மூச்சுக்காற்றும் குரு சேவையிலேயே செல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பிப்போம்.